வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. யூபிஎஸ்சியோடைய சேர்மன் மனோஜ் சோனி ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. கேட்டா ஏற்கனவே 15 நாளுக்கு முன்னாலே அவர் ரிசிக்னேஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டாரு. இந்த பிரச்சனைகள்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாலே நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. குஜராத்ல ஏதோ ஒரு மடத்துல அவருக்கு தீட்சை கிடைச்சிருச்சான். அதனால ஆன்மீக வழியில போறேன் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதையை இப்போ கட்டி விடுறாங்க மீடியால. ஆனா இந்த நேரத்துல இவர் ரிசைன் பண்ணிருக்கிறாருன்னா நாம சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. ஏன் திடீர்னு இப்படி ரிசைன் பண்ணாரு? என்ன காரணத்துக்காக? அப்போ இவ்வளவு முறைகேடுகள், இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு. இத பத்தி எல்லாம் இவருக்கு தெரியுமா? அதுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு தான் இவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரா? இல்ல நாம யூபிஎஸ்சி சேர்மனா தொடர்ந்தா இதற்கெல்லாம் மீடியால கேள்வி கேட்பாங்க, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டி வருமே. இல்ல நம்மள ஸ்கேப் போட் ஆக்கி நம்மளை இவங்க அசிங்கப்படுத்தி சஸ்பெண்ட் பண்றதை இல்ல டிஸ்மிஸ் பண்றதை விட நாமளே ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு ரிசைன் பண்ணிருக்கிறாரா? ஏன்னா ஏற்கனவே போன வாரம் பாத்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட சீஃப் பிரதீப் ஜோஷி, சேர்மன் சுபோத்குமார் 2 பேரையும் இந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணுச்சு. நீட் தேர்வுலயும் சரி, மற்ற சில தேர்வுகளையும் சரி பேப்பர் லீக் ஆயிருக்கு, ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்காக நாடு முழுதும் போராட்டங்கள் வலுக்கும் நேரத்தில் கிரிட்டிசிசம் வரும்பொழுது வேற வழியே இல்லாம இவங்க 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிச்சு பாஜக அரசாங்கம். ஒருவேளை நமக்கும் அந்த கதி வந்துருமோ, அதற்கு முன்னால நாம இட்டு ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு இவர் ரிசைன் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து இந்த பாஜக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ இவங்க எப்படி எக்ஸ்டென்ஷனுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ரீடைன் பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப சமீபத்துல ரிசைன் பண்ண இந்த மனோஜ் சோனி கூட பாத்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர். மோடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஆபீசரா இவர் இருந்திருக்கிறாரு. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், அது எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் அவ்வளவு ஆனஸ்டா நடக்கக்கூடிய எக்ஸாம், அன்பயஸ்டா நடக்கக்கூடிய எக்ஸாம், இதுல எப்படி இவங்க கொண்டது சிவில் சர்வீசஸ்ல எப்படி இவங்க ஆளுங்களை பூத்த முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வேலை இன்னைக்கு நேரத்துல இல்ல, 1986ல இருந்து RSS சைலண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கு. சங்கல்ப் அகாடமின்னு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அதோட ப்ராடக்ட் தான். இந்த சங்கல்ப் அகாடமி அப்படிங்கறது 1986ல இருந்து கிட்டத்தட்ட 34 வருஷமா இயங்கிட்டு வராங்க. இவங்களுடைய மெயின் வேலையே என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு சங்கல்ப் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதாவது பிரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு பெருசா இவங்க ட்ரைனிங் கொடுக்கறது கிடையாது. இந்த இன்டர்வியூ எக்ஸாம் இருக்குல்ல, அடுத்த லெவல் எக்ஸாம் இருக்குல்ல, அதற்கு இவங்க ஸ்பெசிபிக்கா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களுடைய சக்சஸ் ரேட் என்ன தெரியுமா? 70%க்கும் மேல. 2020ல நீங்க பாத்தீங்கன்னா 759 கேண்டிடேட்ஸ், அதுல மொத்தம் செலக்ட் ஆனவங்க 466 பேர். இன்னைக்கு அவங்க எல்லாம் IAS, IPS, IFS ஆபீசர்ஸா வேற இடத்துல எல்லாம் போஸ்டிங் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. மற்ற கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி கிடையாது. இந்த கோச்சிங் சென்டர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? இத நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா நடத்துறோம். இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்காக நான் ப்ராஃபிட்டா நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான மீடியா கவரேஜும் நீங்க பார்க்கவே முடியாது. மற்ற IAS ட்ரைனிங் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. இந்த சங்கல்ப் அகாடமியை பத்தி ஒரு விளம்பரம் நீங்க பார்க்க முடியாது. ஆனா இது RSS பேக்கிங்கோட நடக்கக்கூடிய ஒரு அகாடமி. தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இங்க ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்கும். இந்த ஈவெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான VVIP கெஸ்ட் லெக்சரர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜகவுடைய தலைவர்களா இருப்பாங்க. அமித்ஷா ஆரம்பிச்சு நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னர் RN ரவி வரைக்கும் எல்லாரும் இந்த ஸ்பெஷல் கெஸ்டா போய் லெக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம RN ரவி தமிழ்நாட்டிலேயே லெக்சர் கொடுத்தா மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம்ல. அப்போ இது போன்றவர்கள் தான் சங்கல்ப் அகாடமியோட தொடர்ந்து கனெக்டடா இருக்கிறாங்க. அப்ப அவங்க இருக்கக்கூடிய சிவில் சர்வீசஸ்ல சேரணும்னு நினைக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு ஐடியாலஜியை இவங்க உள்ள ஏத்துறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நாட பின்ன பாஜக ஆட்சியில இல்லைனாலும் இந்த பியூரோக்ரசியில இருக்கக்கூடிய 90% மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனை கொண்ட நேஷனலிஸ்ட் அஜெண்டாவை
ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த பியூரோக்ரசி சிஸ்டம் அதிகாரிகள் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலயும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி நிக்குது. இப்ப மெல்ல மெல்ல இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வருது. எந்த அளவுக்கு ஒரு தேர்வுல எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடக்குது பாருங்க. அப்ப இது அடுத்த தலைமுறைக்கு என்ன மெசேஜ் அனுப்புது? இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டு பொய் சொல்லிட்டு ஒருத்த ஐஏஎஸ் ஆபீசர் ஆகி அதிகாரி ஆகி வந்து உட்கார்ந்தான்னா அவன் எப்படி செயல்படுவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் நலன் சார்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்களா? அவனுடைய வருமானம் சார்ந்த முடிவை தானே அவன் எடுப்பான். இவனை நம்பி எப்படி ஏழை எளிய மக்கள் அவங்களோட பெட்டிஷன்ஸை கொண்டு போய் கொடுக்க முடியும்? இவர் மூலமா நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் எல்லா ஐஏஎஸ் ஆபீசர்ஸையும் சொல்லல. ஆனா பெரும்பாலானோர் இப்படி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது போன்ற செய்திகள் நமக்கு ஏற்படுத்துது இல்லையா? அப்ப என்டையர் சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்கள் எழுதுவாங்கல்ல. இதெல்லாம் எவ்வளவு தவறான ஒரு முன்னுதாரணம். அடுத்து வர தலைமுறைக்கு என்ன பாடத்தை நாம கடத்துறோம்? என்ன தெளித்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியாவது வந்து அதிகாரத்துல உட்கார்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தான் அப்படிங்கிற ஒரு தவறான மெசேஜ் எல்லாம் நம்ம கடத்துறோம். அரசாங்க பதவிகளுக்கு வரவங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வரணும். சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வரவங்க கிட்ட எப்படி சர்வீஸ் எதிர்பார்க்க முடியும்? எந்த அளவுக்கு இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம், பியூரோக்ரசிய, அட்மினிஸ்ட்ரேஷனை இந்த சங்கி ஐடியாலஜி கேன்சர் மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆக போகுதோ?